Hi Orange Bloods, welcome to Rakesh and Jenny 2.0. நம்ம லைஃபை பொறுத்த வரைக்கும் 1008 மேட்டர் நடக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துருதா என்ன? ஒண்ணு அதுக்கு ஆப்போசிட்டா ஆப் வைக்கிற மாதிரி நடக்கும், இல்ல நம்ம நினைச்சதை விட பெருசா நடக்கும், ரொம்ப ரேரா நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும். என்ன இப்ப நீ நினைச்ச பெருசா நடக்கல, அதை தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன மகாராஜா படத்துல நம்ம சிங்கம்புலி அவர்கள் மிக முக்கியமான ரோல் ஒன்று பிளே பண்ணிருப்பாரு. அத படத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடேங்கப்பா சிங்கம்புலி சார் உங்களுக்கு காமெடி டைரக்ஷன் மட்டும் தான் வரும் அப்படின்னு பார்த்தா வில்லன் ரோல் கூட சூப்பரா ப்ளே பண்றீங்களே. நீங்க ஒரு ஆளினால் அழகு ராஜா சார் அப்படின்னா பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்த்து தான் நடிச்சிருப்பாரு. ஆனா இங்க அப்படியே உல்டாவாயி போச்சு பாவம். இந்த மனுஷன் இப்படியா நடிக்கணும்? அது இந்த ரோல் நடிக்கிறதுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? இவர் தான் போய் நடிச்சாகணுமா? இவர் மேல ஏகப்பட்ட மரியாதை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்துக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு பக்கம். கிளாப்ஸ், ரிவ்யூஸ், பப்ளிக் விடுறது, என்னை திட்டுறது, என்னை பாராட்டுறது, சினிமாக்காரங்க பப்ளிக்ல எதர்ச்சியா இவரை பார்த்தா ஐயோ அவர்ரா, ஆமாண்டா அவர்ரா, இவர்கிட்ட வந்து கொஞ்சம் பத்திரமாவே இருப்போம் அப்படின்ற லெவலுக்கு பண்ணி விட்டுருச்சு இந்த படம் இவருக்கு. அப்படி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கதை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். நம்ம சிங்கம்புலி அவர்கள் ஒரு டைரக்டர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ரெட் படத்தோட டைரக்டர் இவர் தான் அப்படின்றது. அதையும் தாண்டி மாயாவி அப்படின்ற ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. என்னப்பா சொல்ற? டைரக்டரா மட்டும் அல்லாமல் ஒரு சில படத்துக்கு டயலாக் ரைட்டரா கூட இருந்திருக்காரு. பேரழகன், ரேணிகுண்டா, விருந்தாளி, இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்துக்கு இவர் தான் டயலாக் ரைட்டர். அடேங்கப்பா அவ்வளவு பெரிய ஆளா இவரு அப்படின்னு அசந்து புதுசா பாக்குறவங்களுக்கு இவரை ஒரு காமெடியனா மட்டும் தான் தெரியும். ஆனா இப்போ டைரக்ஷனை தாண்டி காமெடியை தாண்டி டாப் குக் டூப் குக் அப்படின்ற ஷோல ஒரு கண்டஸ்டன்டாவும் இருக்காரு. அதையும் தாண்டி மகாராஜால ஒரு வில்லன் ரோலும் பிளே பண்ணிருக்காரு. ஏன்பா படத்தை ஸ்பாயிலர் பண்ற? நாங்க இன்னும் படத்தையே பார்க்கல, நீ இதை இப்பவே சொல்லிட்டனா எப்படி படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க. நானும் இவரோட ரீசன்ட் இன்டர்வியூ பார்க்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். கட்சியில பார்த்தா இவரும் சரி இவரோட டீமும் சரி பாக்குற இடத்துல எல்லாம் கதையை சொல்லி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க சரி நான் வளர வழங்கும் போல அது பிரச்சனை இல்லை. இல்ல எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும். ஆலங்காத்தால உனக்கு சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? ஆக்சுவலா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிரீமியர் ஷோ அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சாங்க. அதை பார்த்த நம்ம மக்கள் எல்லாருமே படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் பத்தியே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் இந்த டீமும் எவ்வளவோ சமாளிக்கிறாங்க. கத்திக்கு ரெண்டு முனை இருக்கும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா இப்படிலாம் பழமொழி எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களை மீறி கதை அவங்க வாய் வழியா வெளியே வந்துருது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒரு கேரக்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதாகட்டும், இந்த படத்துக்கு ஏன் மகாராஜான் பேர் வச்சீங்க? சிங்கம்புலியோட அந்த பர்டிகுலர் ரோல் இருக்கே, அந்த ரோல் அவருக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். இப்படி எல்லாம் நோண்டி நோண்டி கேட்க அட பாவீங்களா, பிரீமியர் ஷோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது பாசிட்டிவா எழுதுவீங்க அப்படின்றதுக்காக ஒரு நாள் முன்னாடியே டிக்கெட்டை கொடுத்தோம். ஆனா நீங்க எல்லாம் கதையை சொல்றது மட்டும் இல்லாம தமிழ் ராக்கர்ஸ்க்கு ஒரு நாள் முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவீங்க போல இருக்கே. காம்படிஷன்ல நம்மள அடிச்சுக்க ஆள் இல்ல நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே அப்படின்னு பீதியிலே பேசிட்டு இருந்தாங்க இந்த பிரஸ் மீட்ல. அண்ணே இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கண்ணே. அப்புறம் எதுக்கு பிரீமியர் ஷோ கொடுக்கணும்? ஒழுங்கா மக்களோட மக்களா மத்தவங்களும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ண வேண்டியதான படத்தை. சரி பிரீமியர் ஷோன்னு ஒன்னு போட்டு விட்டீங்க, அட்லீஸ்ட் பிரஸ் மீட்டாவது வைக்காம தப்பிச்சு ஓடி இருக்கலாம்ல. அதை வச்சா அவங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு அதுக்கு பதில் கொடுக்கணும்? நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? இப்படின்னு இந்த டீம் மாறி மாறி மாட்டிக்கிட்டே என்ன சொல்றதுன்னே தெரியாம சிக்கி தவிச்சிட்டு இருக்குது. அதுலயும் நம்ம டைரக்டர் பத்திரிகையாளர்களை கதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே வாய விட்டாரு. அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதெல்லாம் சொல்லாதீங்க, பிரச்சனை இல்ல. நீங்க சரி நான் வளர வழங்கும் போல. அதாவது திருடனுக்கு போலீஸ்னு பேர் வச்ச மாதிரி, பார்பருக்கு மகாராஜான் பேர் வச்ச மாதிரி அப்படின்னு மாதிரி மாதிரி இழுத்துட்டு இருந்தாரு. அப்போ நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் டேய் வாயமுறா விட்டா நீயே கதை சொல்றோ போல இருக்க அப்படின்னு அவர் வாய்க்கு ஒரு பிளாஸ்டரிய போட்டு அப்படியே கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் மழுப்பி மழுப்பி பதில் சொல்லிட்டார். பார்பர் மகாராஜா நீ என்ன பண்ற? அதுலயும் ஒருத்தர் கேக்குறாரு, சார் இந்த படத்தோட வில்லன் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த அரசாங்கம் எந்த மாதிரியான தண்டனை எல்லாம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அப்படி இப்படின்னு இந்த மீடியா எல்லாம் வாயை புடுங்கினா கூட பரவாயில்ல, வாய்க்குள்ள கையை விட்டு நாக்கே புடுங்கி எடுத்துருவாங்க போல இருக்கு. நான் இப்பதான் ஒரு விஷயம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன், கேக்குறீங்க நான் என்னத்தை சொல்றேன்? உண்மையை சொல்லக்கூடாது, என்ன மிரட்ட சொல்லவா? ஏதோ சொல்றீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஃபைனலி நம்ம விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டரும் சரி விஜய் சேதுபதியும் சரி இத்துடன் உரையை முடித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சாரி எஸ்கேப் ஆயிட்டாங்க.
எம்மகிட்ட முடிச்சுப்பா. சரி, நம்ம பேக் டு விஷயத்துக்கு வருவோம். சோ சிங்கம் புலி அவர்களுக்கு மிக முக்கியமான நெகட்டிவ் கேரக்டர். அது எதுக்காக அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் சைடுல நிறைய பேர் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அதாவது படம் வயசு எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த ரோலை ஏன் இவர் பண்ணாரு? ஏன் இந்த ரோல் பண்றதுக்கு வேற யாருமே கிடையாதா? உங்களை காமெடியா மட்டும் தானே பாத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாடி இவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துல என்ன ஓட்டங்கள் பயமா இருந்ததா வேணான்னு சொல்றதுக்கு ஏதாவது யோசிச்சீங்களா நீங்க? இப்ப அவருக்கே தோண ஆரம்பிச்சிச்சு, நான் குமார் அவசரப்பட்டிய அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, இன்டர்வியூல இன்னொரு விஷயமும் சொல்றாரு. என் பொண்டாட்டி டெல்லிக்கு போயிருக்கா, இன்னும் அவ இந்த படத்தை பார்க்கல, பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கூடவே இருக்க போறாளா இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்ப போறாளா அப்படின்ட்டு. கவலைப்படாத வடிவேலு. அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு ரோல் நம்ம சிங்கம் புலிக்கு. ஒரு ட்விஸ்டா, ஒரு யூட்டர்னா, ஒரு வேற இன்னிங்ஸா எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். சரி, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவர் பண்ணிருக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே இவருக்கு லைட்டா தோணி இருக்கு, இந்த ரோல் நான் எப்படிப்பா பண்றது அப்படின்னு டைரக்டர்ட்ட கேட்டிருக்காரு. ஐயோ நான் கேட்கலண்ணே, சேதனா தான் நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டுமின்றி உங்களை எல்லாருமே காமெடியன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ நீங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணீங்கன்னா யாருமே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பா இது ட்விஸ்ட்னு ஒத்துப்பாங்க இப்படிலாம் சொல்லி என் மண்டையை கழுவுனாங்க. சரி, நம்மளும் எத்தனை நாள் தான் காமெடியனாவே நடிக்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணேன். கடைசியில இப்ப வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணி விட்டாங்க இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. பப்ளிக் திட்டுறாங்கன்னு வச்சுங்க, பப்ளிக் திட்டி எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் சினிமாக்காரன் திட்டிடக்கூடாது. ஆனால் நம்ம மக்கள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. லவ்வர் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல ஒரு கேரக்டர் இருப்பாரு, மதன் வாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, அவரை பிடிச்சி இன்ஸ்டாகிராம்ல கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? ஆனா அந்த படத்துல பயங்கரமா கிரிஞ்சு பண்ணதே இந்த ஹீரோ தான். அவரை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதை ரியல் ஸ்டோரின்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல அந்த அளவுக்கு படத்துக்குள்ள மூழ்கிட்டாங்களான்னு தெரியல. அதே மாதிரிதான் இந்த மகாராஜா படத்துக்கும் எதுக்காக இவர் அந்த கேரக்டர்ல போட்டாங்க அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க சிங்கம் புலி இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி, எதிர்பார்க்கல. அதனாலதான் இந்த ரோலுக்கு அவரை போட்டிருக்காங்க. ஆனா அவரை ஒரு மாதிரி பாக்குறது, அவர்கிட்ட போய் எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நெகட்டிவான ஃபீட்பேக் கொடுக்கறத தவிர்த்துட்டு, சார் நீங்க நல்ல டைரக்டர், நல்ல காமெடியன், இப்போ ஒரு நல்ல வில்லன்னு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, பட் இருந்தாலும் நீங்க பண்ணது ஏத்துக்கவே முடியல சார், அதுதான் ஒரு மாதிரி தாக்கத்தை உண்டாக்கிருச்சு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லப்பா, நம்ம அந்த அளவுக்கு நடிச்சிருக்கோம், அதனாலதான் இந்த மக்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசை தேத்திட்டு போயிடுவாரு. நிறைய பேர் சொல்றாங்க ஒரு ஆக்டரா நம்ம எதுவும் செய்வோம், எல்லாமே செய்வோம் அப்படிங்கிறதுக்கு இதை நீங்க எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு பொம்பளை ரிவ்யூல சொல்லிச்சான், அந்த ஆள் மட்டும் என் கண்ணில் மாட்டினா அடிச்சு துவம்சம் பண்றேன். இந்த ஆளோட ரெட் படத்தை பார்த்துட்டு தான் நான் வந்தேன் சென்னைக்கு, ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு. கட்சியில இந்த ஆள் இப்படி பண்ணி வச்சிருக்காரு சை அப்படின்னு புடிச்சு திட்டுச்சான். சோ இந்த விஷயத்தினால பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கார் நம்ம சிங்கம் புலி அவர்கள். ஆனா இன்டர்வியூ முடிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சோசியல் மெசேஜ் சொல்லி முடிச்சிருப்பாரு. அதாவது பஸ்ல போற நிறைய பசங்க பொண்ணுங்களை இடிச்சிட்டோம், உரசிட்டோம் அப்படின்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த பொண்ணுங்களை எல்லாம் அவங்க அம்மா அப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு அந்த இன்டர்வியூவை க்ளோஸ் பண்ணாரு. அதுதான் பரிதாபமா இருந்துச்சு. பஸ்ல போறோம், பின்ன அந்த பிள்ளைய நான் தொட்டுட்டேன் அப்படின்லாம் நினைப்பான்ல, அவன்ல ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர் தெரிஞ்சுனா போதும். அதெல்லாம் சரி, அப்படி என்ன பண்ணார் சிங்கம் புலி அந்த படத்துல அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா சார். அதை நான் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். ஒரு சைல்டு அபியூஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதையும் தாண்டி டீடைலா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுவாரு, அங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது சரி, இப்ப நடக்கிறது எல்லாமே விஜய் சேதுபதி அவர்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. விஜய் சேதுபதியின் மகாராஜாவை தொடர்ந்து அவரோட மகன் சூர்யா அவர்கள் ஃபீனிக்ஸ் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ட்ரெய்லர் சமீபத்துல ரிலீஸ் ஆச்சு. யாருன்னா அவன்? இது ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் பிலிம் அப்படின்னு சொல்றாரு நம்ம டைரக்டர். அதுல ஹீரோவா நம்ம சூர்யா தான் நடிக்கிறாரு. அதெல்லாம் அவர் நடிக்கிறாரு ஓகே. ஆனா இத பார்த்த உடனே நம்ம மீடியா அடேங்கப்பா விஜய் சேதுபதியோட பையன் ஹீரோவா நடிக்கிறாரா அப்படின்னு டைட்டில் வச்சு பார்த்தாங்க. பெருசா யாரும் பார்க்கல. சிவகுமாரின் மகன் சூர்யாவை போலவே விஜய் சேதுபதியின் மகன் சூர்யாவும் வெள்ளித்திரையில் கால் பதிப்பாரா அப்படின்னு போட்டு பார்த்தாங்க. அப்பவும் பெருசா வியூஸ் போல. என்ன பண்றது, வரட்டும். டீசர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்வார்ல, அதை வச்சு எப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து வியூஸ் எடுக்கிறோம் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி மீடியா பிளான் போட்டு இந்த 18-19 வயசு பையனோட வாயை நோண்ட, இந்த பையனும் அப்பா வேற நான் வேற அப்படின்னு வாயை தான் விட்டாரு. அப்பா வேற நான் வேற, அதனாலதான் இன்ட்ரோடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன பையன் பேசுறதை என்னால ஒத்துக்க முடியாது. அத்தோட சோழி முடிஞ்சு. இளம் வயதில் தன் அப்பாவின் தயவு தனக்கு தேவையில்லை என்று சொல்லி சூர்யா விஜய் சேதுபதி என்று போடாமல் சூர்யா என்று போட்டுக்கொண்ட இளம் நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா அப்படின்னு போட்டாங்க. அடி பிச்சுக்கிச்ச வியூஸ். கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டாரு. அவர் வேற நான் வேற, அதனாலதான் இன்ட்ரோடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க.
சூர்யா விஜய் சேதுபதின்னு போடல. இத பார்த்தா நம்ம நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா? என்ன இந்த பையனுக்கு இந்த வயசுலயே இவ்வளவு பேச்சு? இப்ப பாரு அடுத்த கேள்வி கேக்குறேன்னு சொல்லி வரிசையா ராக்கெட் விட்டாங்க. அன்னைக்கு பிரஸ் மீட்ல அப்படி பேசுனீங்களே, இன்னைக்கு உங்க அப்பாவையே சீஃப் கெஸ்டா கூட்டு வந்திருக்கீங்களே, என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, சார் நான் ரொம்ப ஜாலி டைப், அன்னைக்கு பேசினது எதுவும் மனசுல வச்சுட்டுலாம் பேசல, கொஞ்சம் நர்வஸ் ஆகி அப்படி இப்படி வாயை விட்டேன், அதான் ஒரு பெரிய மேட்டரா பேசிட்டீங்களா? இல்ல தம்பி, உங்களை பத்தி ட்ரோல் எல்லாம் பண்றாங்க. நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் நடக்குது, நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு வரது அது சகஜம் தான். இவன் இப்படி சொல்ல மாட்டானே. அப்படியா? இப்ப கேக்குறேன் பாரு. இப்போ சூர்யான்னு ஏற்கனவே ஒரு ஹீரோ இருக்கார், நீங்களும் சூர்யா அப்படின்ற பேர்ல வந்திருக்கீங்க. இப்ப ஆடியன்ஸ் குழம்பிடுவாங்களே எந்த சூர்யா அப்படின்ட்டு. இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்க போறீங்க? சார் அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் எங்களோட கம்பேர் பண்றீங்க? இந்த பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது. சூர்யா விஜய் சேதுபதினு வைக்க வேண்டியது தானே, சூர்யான்னு வச்சிருக்கீங்களே. கூகுள்ல போய் தட்டினா கன்ஃபியூஷன் வருமே, அது எப்படி தீர்ப்பீங்க? சார் சூர்யான்னு பேர் வைக்கணும்னு நினைச்சேன் சார், அதனால வச்சேன். இதுக்கு மேல நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு செகண்ட் திகைச்சு போய் நின்ட்டாப்ல. அப்பயும் நம்மளால உள்ளியே. அப்படி இல்ல சார், நீங்க நாளைக்கே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆவண்டீங்கன்னு வச்சுங்க, அப்ப சூர்யான்னு தட்டினா கூகுள்ல 2 காமிக்குமே, எந்த சூர்யா அப்படின்னு நாங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு புடிச்சு நோண்டி நொங்க எடுத்து நம்ம தம்பி எச்சி முழுங்க வச்சிட்டாங்க பாவம். பேர் வைக்கணும்னு ஆசை, அந்த பேரை வச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்ல வேலை பக்கத்துல இருந்தவர் கேள்வியை மாத்தி விட்டாரு, அதனால இவர் தப்பிச்சிட்டார். பட் இதுல அல்டிமேட் என்ன தெரியுமா? அடா பாவீங்களா, 2 நிமிஷம் பின்னாடி லேட்டா வந்த உடனே என்னடா கேள்வி கேட்டு வச்சீங்க அப்படின்ற மாதிரி பதட்டத்தோடவே மேனேஜர் பின்னாடி இருந்து நடந்து வந்தாரு. அதுக்குள்ள கேள்வி மாறி போச்சு. அப்படியே கையோட அவரும் கூட்டு போயிட்டார். ஆத்திரப்பட்டனால ஏதோ மயக்கத்துல பேசி சொல்லிட்டு இருக்கு சார். ஒட்டு மொத்தத்துல நம்ம செலிபிரிட்டிஸ்லாம் படத்தை பத்தி பப்ளிக் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு பயப்படுறதை விட இந்த மீடியாலாம் என்ன கேள்வி கேட்க போகுதோ அப்படின்னு பயப்படுறது தான் ரொம்ப ஜாஸ்தி. அதை நீங்க விஜய் சேதுபதி கிட்டே பார்த்திருப்பீங்க இந்த வீடியோல. அடுத்தபடியா அந்த பையனையும் புடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தப்பி தவறி கூட யாராவது பிரஸ் மீட் அப்படின்னு கேட்டா, ஐயோ எனக்கு செமஸ்டர் இருக்குது, எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு தெரிச்சு ஓடுற அளவுக்கு அந்த பையனும் பீதியோடவே கிளம்பினா. அப்படி பாவம், யாரு பெத்த பிள்ளையோ. ஓ சாரிப்பா, நம்ம சேதன பையன்ல